சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரரும் சிவனடியார்களும் பல ஸ்தலங்களுக்கு செல்கின்றார்கள். திருவெற்றியூரில் சிவபெருமான் சுந்தரன் தங்கும் பொழுது அவ்வூரில் தோழியர்கள் இருவரில் அனிந்திதை இங்கு சங்கிலியார் எனும் பெயருடன் அவதரித்திருந்தார். இறைவன் இருவரையும் சந்திக்க வைத்து திருமணத்தை முடித்து வைக்கிறார். இத்திருமணத்தை பற்றி பறவையாருக்கு தகவல் தெரிய அவர் சுந்தரரை இனி காண மாட்டேன், மறுமணம் செய்தவரை இனி நினைக்க மாட்டேன் என சபதம் எடுக்கிறார். இதை கேள்விப்பட்ட சுந்தரர் மிகவும் மனமுடிந்து போகிறார். இதை கண்ட சிவபெருமான் சுந்தரர் வருந்துகிறாரே என பறவையாரிடம் தானே தூதுவராக சென்று முன்ஜென்ம காதலை எடுத்து கூறி இருவரையும் சேர்த்து வைக்கிறார். என் எல்லையை விட்டு நீங்கள் எங்கும் செல்லக்கூடாது என்று சங்கிலியார் செய்த சபதத்தால் சுந்தரருக்கு இரு கண் பார்வையும் இழக்கிறது. உமாதேவியின் அருளால் இடக்கண் பார்வை கிடைக்கிறது. சிவபெருமானின் அருளால் வலக்கண் பார்வையும் கிடைக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானின் தோழர். இந்திரன், திருமால், பிரம்மன் எதிர்கொண்டு அழைக்க உயிருடன் உடலோடு வெள்ளையானையில் கைலாயம் செல்கிறார். இவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் குரு பூஜை நடத்துவார்கள். இவர் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்த ஸ்தலமாக திருநாவலூர் எனும் ஊர் உளுந்தூர்பேட்டைக்கு அருகில் உள்ளது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கு சென்று சுந்தரமூர்த்தியை தரிசனம் செய்தால் வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறலாம். சிவனே நமக்கு அருள்வார். அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா. நன்றி.